டுடே இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ, ஆர்பிஐ ரிப்போர்ட், லேபர் கோட்ஸோட பப்ளிக் ஒப்பீனியன், இதை பத்தின நியூஸ் எல்லாம் ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், கவனமா படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஸ்டேஜஸ்ல டெஸ்ட் உடனே எவாலுவேட் பண்ணி தருவோம். டிட்பிட்ஸ் எல்லாமே உண்டு. மேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 70 to 80% ஆஃப் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா ப்ரிலிம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். கேபினெட் அப்ரூவ்ஸ் ஃப்ரீசிங் ஆஃப் வோடஃபோன் ஐடியா ஏஜிஆர்ஸ் டியூ ஆஃபர் பார்ஷியல் ரிலீஃப். ஆக்சுவலா நியூஸ் என்ன அப்படின்னா, வோடஃபோன் ஐடியா இவங்களுக்கு ரெவன்யூ வருது இல்லையா, அந்த ரெவன்யூல ஒரு பர்சன்டா டாக்ஸ் கட்டணும், ஒரு லைசன்ஸ் ஃபீ கட்டணும். அந்த ஃபீ கட்டாம இருந்தாங்க. அந்த கட்டாம இருந்ததுக்கான கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம்ல அந்த கட்டியா ஆகணும்னு சொல்லி டெலிகாம் செக்டாருக்கு வேர்டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ கட்டியா ஆகணும். அவங்களால கட்ட முடியாம டியூ வச்சுக்கிட்டே இருந்தத மறுபடியும் எக்ஸிக்யூட்டிவ், நம்ம கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு அடிஷனல் டைம் தரோம், ஸோ அந்த டியூவை கட்டி முடியுங்கன்னு சொல்லி அடிஷனல் டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நியூஸ். பேக் எண்ட்ல நம்ம ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா ஃபர்ஸ்ட் ஏஜிஆர்னா என்னன்னு பார்க்கணும். ஏன் அவங்களுக்கு வந்து கன்செஷன் கொடுக்கணும், ஏன் ரிலீஃப் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேவா? அந்த டியூ அமௌண்ட், டோட்டல் டியூ அமௌண்ட் 87,000 crore. யார் மேலனா? வோடஃபோன் ஐடியா லிமிடெட் மேல. ஓகேவா? First, relief package. What is frozen? Repayment schedule வந்து 2031 to 2040 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூவை திருப்பி செலுத்துறதுக்கான டைம் 2031 to 2041, இந்த 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏன் கொடுக்கணும்? இப்ப ஆல்ரெடி ஜியோ ஏர்டெல் இது ரெண்டு தான் பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து டெலிகாம் செக்டர்ல ஆக்டிவ்ல இருக்காங்க. சோ இன்னொரு பிளேயர் இருந்தா ஆக்டிவ் காம்படிஷன் இருக்கும். அப்ப காம்படிஷன், நல்ல காம்படிஷன் இருந்தா தான் கரெக்டான மக்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த நோக்குல ஒரேடியா அந்த ஐடியா வோடஃபோனை வெளியே தள்ளக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் பாயிண்ட். சோ கரெக்டான காம்படிஷனை இந்தியன் டெலிகாம் செக்டருக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த ரிலீஃப். ஓகேவா? 2020ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் மஸ்ட் பி பெய்டு 2025 to 30. ஓகேவா? அந்த ஆக்சுவலா அந்த 2025 to 30 இருக்குல்ல, அந்த டைம் ஸ்கேல தான் 30 to 41க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ. ஆக்சுவலா ஒரு டெலிகாம் செக்டார் அவங்க ரெண்டு விதமா ரெவென்யூஸை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெவென்யூ என்னன்னா, ஆக்சுவலா அவங்க கொடுக்குற சர்வீஸுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கால், எஸ்எம்எஸ் காலிங், ரோமிங், இந்த மாதிரியான டெஃபினட் சர்வீஸுக்கு ஆக்சுவலா அவங்க ரெவென்யூ கட்டி ஆகணும். இது வந்து ஒரிஜினல் ரெவென்யூன்னு வச்சுக்கலாம். இந்த ரெவென்யூக்கு டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். இது ஆக்சுவல். அடுத்ததா எக்ஸ்ட்ரா ரெவென்யூ மாதிரி ஒரு சிலதை உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல ஒரு சில ரெவென்யூஸை அடிஷனலா உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த டெலிகாம் செக்டார்ல ஒரு டெலிகாம் செக்டார்ல இருந்து இன்னொன்னுக்கு இன்டர் கனெக்டட் கொடுக்காங்களா, சர்வீஸ் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு, அந்த இன்டர் கனெக்ஷன், கேபிட்டல் டிரான்ஸ்பர், அசெட் செல்லிங். சோ இந்த மாதிரியான அடிஷனலா வர ரிசோர்சஸ்க்கு டாக்ஸ் வந்து கட்ட முடியாது, ரெவென்யூ டெஃபினிஷனுக்குள்ள வராதுன்னு கிளைம் பண்றது டெலிகாம் செக்டர், அதாவது வோடஃபோன் அண்ட் ஐடியா. இந்த அடிஷனல் ரெவென்யூக்கு டாக்ஸ் வராதுன்னு கிளைம் பண்றாங்க வோடஃபோன் ஐடியா. ஆனா கவர்மெண்ட் இந்த அடிஷனல் ரெவென்யூக்கும்
டாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. இதனாலதான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தது சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலா கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த ஏஜிஆர் என்னன்னு புரிஞ்சுதா? அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ. இந்த ஒட்டுமொத்த ரெவன்யூக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா, பே லைசன்ஸ் 8 இந்த இப்ப சொன்ன இல்லையா, இந்த ஆக்சுவல் கிராஸ் ஒட்டுமொத்த ரெவன்யூக்கும் பே லைசன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது, லைசன்ஸ் ஃபீ 8% ஆகும். ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜ் 3 to 5% ஆகும். ஸோ இந்த ஒட்டுமொத்த சார்ஜஸ் சேர்த்தாதான் 87,000 சம்திங் crores. ஸோ இதுதான் அந்த டியூ, வோடஃபோன் அண்ட் ஐடியா கொடுக்க வேண்டிய டியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், டெத் டோல் ஃப்ரம் கண்டாமினேட்டட் வாட்டர் இன் இண்டோர் ரீச்சஸ் 10, அபிஷியல் டிஸ்மிஸ்ட், 2 சஸ்பெண்டட். ஆக்சுவலா நியூஸ் என்னன்னா, இண்டோர்ல ஒரு சிட்டில வாட்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு ரீச் ஆகுது இல்லையா, அந்த வாட்டர் ரீச் ஆகக்குள்ள சம் அடல்ட் அண்ட் சம் கண்டாமினேட்டட் சம்திங் அந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகி பீப்புளுக்கு வந்து அது போய் சேர்ந்து அதுல கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸுக்கு மேல சிவியர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த 2000 மெம்பர்ஸ் மேல அஃபெக்ட் ஆனது மட்டும் இல்லாம 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 10 பேர்ல ஒரு 6 மாத குழந்தை. இதுதான் நியூஸ். ஓகேவா? இதுல அதிகாரிகளோட கவனக்குறைவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அடிக்கடி அந்த மெக்கானிசம் கரெக்டா ரன் ஆகுதா, வாட்டர் பைப் லைன் கரெக்டா போகுதா அப்படிங்கிறத அந்த சிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து அதை அடிக்கடி செக் பண்ணிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனா இந்த நியூஸ்ல கிளைம் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், டெவஸ்டேட்டிங் வாட்டர் கண்டாமினேட்டட் இன் இண்டோர்ஸ் பகரத்பூர். இண்டோர்ஸ் பகிரத்புரா ஏரியா. ஓகேவா? ஆக்சுவல் ஏரியா வந்து பகிரத்புரா ஏரியா. முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அதை கவர்மெண்ட் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அப்ப பேரூராட்சி நகராட்சி இந்த மாதிரி, அதுல முனிசிபாலிட்டிங்கிறது நகராட்சி. அப்ப அந்த முனிசிபாலிட்டி தான் அந்த டோட்டல் ஏரியாவோட வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன்சார்ஜ். அப்ப அந்த முனிசிபல் அத்தாரிட்டிஸ் தான் பேர் பண்ணணும் இதுக்கான கான்சிக்வன்ஸ். சோ இந்த இஷ்யூவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, சுபம் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற ஒரு அபிஷியல் சப் என்ஜினியர் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜோனல் ஆபீசர் சிலம்கார் ஸ்டோலே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து சடன் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் நடந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் அபிஷியலை டிஸ்மிஸ் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு பீப்புள்ஸை பாசிஃபை பண்றதுக்காக தான் இந்த இது. ஓகேவா? அடுத்தது, இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர். 3 மெம்பர் கமிட்டி headed by an IAS officer நவ்ஜீவன் பன்வார். கமிட்டி கரெக்டா அந்த இஷ்யூவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கமிட்டி ஹெட்டா வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹெல்த் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். 40,000 people surveyed across 7,992 houses. ஒட்டுமொத்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இவ்வளவு ஹவுஸ் ஹோல்ட்ல இவ்வளவு பீப்புளை சர்வே பண்ணிருக்காங்க. சஸ்பெக்டட் பேஷண்ட் 2,456 சஸ்பெக்டட் பேஷண்ட், 212 ஹாஸ்பிட்டலைஸ்டு. அதுல 10 மெம்பர்ஸ் டெட், 26 மெம்பர்ஸ் இன் ஐசியூ. சோ இதுல இந்த நியூஸ்ல நம்ம படிக்க வேண்டிய ஆங்கிள், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்ன மீறப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் மெக்கானிசம் இதுக்கு முன்னாடி நிறுவப்பட்ட என்ன மெக்கானிசம் கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருந்தா இந்த இஷ்யூ நடந்திருக்காது. ஸோ அது ரெண்டுத்தையுமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா, ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ரைட்ஸ்ல கிளீன் வாட்டர் வந்து இருக்கும். அது ப்ரொவிஷனா, ஆக்சுவல் ப்ரொவிஷன் இல்ல, அதுக்கப்புறம் கோர்ட் ஆட் பண்ண ப்ரொவிஷனா இருக்கும். அந்த ரைட்ஸ் மறுக்கப்பட்டிருக்கு இந்த 2000 சம்திங் பீப்புளுக்கு. ஸோ நம்ம ரைட் டு லைஃப் என்னன்னு படிக்கணும். ஆக்சுவல் வேர்டிங், ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் கிளீன் வாட்டர், ஹெல்த், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். இது எல்லாமே ஆக்சுவலா ஆர்டிகல் 21ல இம்ப்ளிசிட்ல கொடுத்தது இல்ல. அடுத்த டியூ ப்ராசஸ் லால ஜுடிஷியரி உள்ள இன்க்ளூட் பண்ணது. ஓகேவா? சப்போர்ட்டிங் ப்ரொவிஷன்ஸ்,
இந்த ஆக்சுவல் ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா, அதோட சப்போர்ட்டிங் ப்ரொவிஷன்ஸ் டிபிஎஸ்பில ஆர்டிகல் 48A மேண்டேட் ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் கிளீனா இருக்கணும்ன்றது ஒரு டிபிஎஸ்பி ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 51A மேக்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டியும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் புரியணும். இந்த ஆர்டிகல், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டிகல் 21 இத பிரீச் பண்ணவே கூடாது எக்ஸப்ட் ரூல் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் தவிர்த்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பிரீச் பண்ணி எடுக்கவே முடியாது. அப்படின்னா ரூல் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா ஆக்சுவலா ஒரு லா எப்படி இருக்கணும்ன்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் சைன் வந்தாதான் அந்த லா பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான ப்ரொசீஜர்ல ஒரு லா பிளேஸ் ஆகிருந்து, ஸோ அந்த லா இந்த ஒரு ரைட்ஸை ஃபர்பிட் பண்ணியிருந்தா இல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா இட் இஸ் அக்செப்டபிள்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த டேர்ம் தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸா ஏற்கனவே ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா ஸ்வச் சர்வேக்ஷன், ஆனுவல் கிளென்லினஸ் சர்வே அண்டர் ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன்ல அந்த கிளீன்லினஸ் சர்வே அர்பன் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அர்பன் ஏரியாவில தான் பீப்புள் டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சீவேஜ் கரெக்டான கிளீன் பண்ண முடியாம போகிறது வாய்ப்பு அர்பன்ல அதிகம், ஏன்னா டிஸ்போசல் பிளேஸ் இல்லை. ஸோ பர்டிகுலர் இந்த அர்பன் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதான் இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் அண்டர் த ஸ்வச் பாரத் மிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டர் ப்ரீ பப்ளிஷஸ் டிராஃப்ட் ரூல் ஃபார் 4 லேபர் கோட்ஸ், சீக் பப்ளிக் ஃபீட்பேக். ஸோ லேபர் கோட்ஸ் இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸா இருந்ததே கிட்டத்தட்ட 25 சம்திங் லேபர் வேரியஸ் லேபர் லாஸ் வந்து ஸ்டேட் வைஸ்லயும் சென்ட்ரல் வைஸ்லயும் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஷஃபிள் பண்ணி எல்லாம் அசம்பிள் பண்ணி கன்சல்டேட் பண்ணி 4 லாஸ் வந்து நம்ம பார்லிமெண்ட் வந்து இதை பாஸ் பண்ணாங்க. 4 லாஸ். ஃபர்ஸ்ட் வந்து வேஜ் கோடு, செகண்ட் சோஷியல் செக்யூரிட்டி, தேர்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஃபோர்த்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரியான 4 ப்ராட் அரே எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா ரைட்ஸும் கரெக்டாக போய் சேர்றதான்னு பார்த்தாங்க. அதுல கிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு லா ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு, அந்த லாவை பேரண்டா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ரூல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ரூல்ஸ் வாஸ் ஓப்பன் டு ஆல் பீப்புள் டு சஜஸ்ட் த அல்டர்னேட்டிவ். பீப்புள் ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 30 நாள் 45 நாள். அந்த 45 நாள்ல இந்த ரூல்ஸை படிச்சு பார்த்துட்டு இந்த ரூல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும், என்னோட பீப்புள் தன்னோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப இந்த லேபர் லாஸ் இருக்கு. அதனால தான் நியூஸ். ஓகேவா? நியூஸ் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யூனியன் ப்ரீ பப்ளிஷ்ட் ஃபீட்பேக் வித்தின் 45 டேஸ். இந்த லாக்கு கொடுத்துருக்க டைம் லைன் வந்து 45 டேஸ். கோட் ஆன் வேஜஸ் கன்சால்டேட் 18 ஓல்டு ரூல்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த 18 ஓல்டு ரூல்ஸ். மினிமம் வேஜ் கிரைட்டீரியா, இங்க மினிமம் வேஜ் கிரைட்டீரியான்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த மினிமம் வேஜ் கிரைட்டீரியா எது அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் யாரு அப்படின்னா ஒரு ஸ்பௌஸ் வித் 2 சில்ட்ரன். ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் கொண்டு போறதுக்கு ஒரு ஏரியாவில் எவ்வளோ பேர் தேவைப்படுமோ அதுதான் வந்து பேசிக், அதுதான் வந்து மினிமம் வேஜா உள்ள அறிவிக்க போறாங்க. ஓகேவா? அந்த ஒரு ஏரியாவிலும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ரூரல்ல கம்மியா இருக்கும். ஸோ ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும் உள்ள இன்க்ளூடட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மினிமம் வேஜ் கம்போசிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கலோரி இன்டேக், க்ளோத்திங் எக்ஸ்பெண்டிச்சர், ரெண்ட், எஜுகேஷன், ஸ்கில் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த மினிமம் வேஜ் கோட் ரிலீஸ் ஆகும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் யூனியனுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ யூனியன் வேணுமா வேணாமா, இஃப் அட் ஆல் யூனியன் ஹேஸ் த பவர் ஆர் ரைட்ஸ் டு கெட் ஆன் வித் ஸ்ட்ரைக், இது எல்லாத்தையும் முடிவு பண்றது என்னன்னா இந்த
இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட். ஓகேவா? சீக்ரெட் பேலட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சீக்ரெட் பேலட் வெரிஃபிகேஷன், இந்த ட்ரேட் யூனியனை பத்தி சீக்ரெட் பேலட் வெரிஃபிகேஷன், சீக்ரெட் பேலட் வெரிஃபிகேஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ல, அதுவும் கரெக்டா யூனியனை பத்தி. ஓகேவா? அடுத்து சோசியல் செக்யூரிட்டி சூப்பர் ரீட்ஸ் 12 ஓல்ட் ரூல்ஸ். இபிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, இது எல்லாத்தையும் சூப்பர் சீட் பண்ணி புதுசா கோடு கொண்டு வராங்க. மேண்டேட் ஸ்க்ரீச்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மாதிரி. 50+ எம்ப்ளாயீஸ் ஒரு இடத்துல எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க அப்படின்னா the employer is obliged to create a creche for the staying of his own employee. ஓகேவா? நெக்ஸ்ட் விமன் நைட் ஷிஃப்ட் ரெக்வயர்மெண்ட். இப்போ ஒரு விமனை நைட் ஷிஃப்ட்ல எம்ப்ளாய் பண்ண போறாங்கன்னா the authority must get a written statement from the women. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தான் நைட் ஷிஃப்ட் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணணும். அண்ட் தென் சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் கன்ஃபார்ம் இருக்கணும்ன்றது இந்த சோசியல் செக்யூரிட்டி ரூல்ஸ்ல இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸ்ஹெச் ஹெல்த் சேஃப்டி ரூல்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஒர்க்கிங் கண்டிஷன் மேண்டேட்ஸ் 48 hours ஆஃப் ஒர்க் அ வீக். ஒரு வீக்ல 48 hours தான். அப்ப வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்ம் லீவ் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் தான் கொடுக்கணும்ன்றதுதான் ஒரு பேசிக் லைன். நெக்ஸ்ட் டிராஃப்ட் ரூலை பத்தி, இது ஆக்சுவலா உள்ள இருக்க பொசிஷன்ஸ். இப்ப டிராஃப்ட் ரூலை பத்தி, அந்த டிராஃப்ட் ரூல் எல்லா லாக்கும் கொடுக்கணுமா, அந்த டிராஃப்ட் லீவோட டியூரேஷன், ஆக்சுவல் கிரானாலஜி ஆஃப் த ஆர்டர், இது எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஆக்ட் எனாக்டட். பேரண்ட் ஆக்ட் நமக்கு இப்ப நடந்த வின்டர் செஷன்ல ஆக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, லேபர் கோட்ஸ். ஸோ அந்த லேபர் கோட்ஸ் லால ஆக்சுவல் ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லா இன்பில்ட்டா இருந்திருக்காது. ஸோ ஒரு பேசிக் லைன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா ரூல்ஸ், அதுலதான் லைன் பை லைன் ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லா இன்பில்ட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அந்த லா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லாவோட உள்வாங்கியா தான் இருக்கணும். அடிஷனலா வேற எந்த லைனும் உள்ள சேர்த்திருக்க கூடாது, அதாவது சம்பந்தம் இல்லாததை. ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். ஃபர்ஸ்ட் பேரண்ட் லா எனாக்ட் பண்ணிருக்கணும், ஆல்ரெடி வின்டர் செஷன்ல பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃப்ரேம்ஸ் த டிராஃப்ட் ரூல், இப்பதான் டிராஃப்ட் ரூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. published in Gazette, government Gazette ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, which was open to the public to give the review. ஓகேவா? and then public consultation for 30 days. ஆனா இப்போ இந்த லேபர் கோட் லாக்கு 45 days. சஜஷன் எக்ஸாமின்டு, அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம சஜஷன் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த சஜஷன் வேலிடா இல்லையா, அக்செப்டபிளா இல்லையா அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் ரூல்ஸ் வில் பி நோட்டிஃபைட், ரூல்ஸ் அக்வைர்ட் லீகல் ஃபோர்ஸ். ஸோ இவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு லாவை உள்ள ஃபோர்ட்டிஃபை பண்றதுக்கு, வித் த ரூல்ஸ் டிராஃப்டட் பை த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அப்ரூவ்ட் பை த அதர் மெம்பர்ஸ். ஓகேவா? லீகல் பேசிஸ். ஸோ இந்த ப்ராசஸுக்கு லீகல் பேசிஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். பார்லிமெண்ட் டெலிகேட்ஸ் ரூல் மேக்கிங் பவர் டு த எக்ஸிக்யூட்டிவ். அந்த லா மேக் பண்ணக்குள்ளவே ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுல மினிஸ்டர்ஸுக்கு பவர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுதான் டெலிகேஷன், டெலிகேட்டட் லெஜிஸ்லேச்சர். அடுத்தது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் 1897 allows rule to be made and amended, rescinded. ரூலை மேக் பண்றதுக்கும் அமெண்ட் பண்றதுக்கும். அடுத்தது ப்ராவிடன்ட் ப்ரொவிஷன் மேண்டேட் த ப்ரியர் பப்ளிகேஷன். அந்த லா மேக் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் லா வெர்சஸ் ரூல் கீ டிஸ்டிங்ஷன். லானா மேட் பை பார்லிமெண்ட், சுப்ரீம் அத்தாரிட்டி. ரூல் மேட் பை த எக்ஸிக்யூட்டிவ், அங்க பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கிறது, இது எக்ஸிக்யூட்டிவ் அதை விட கம்மியான பவுண்ட் மெம்பர்ஸ் கொடுக்கிறது. சப்பார்டினேட் அத்தாரிட்டி, பப்ளிக் கன்சல்டேஷன் ஆஃப் அண்ட் மேண்டேட்டரி. இங்க ரூலுக்கு, லாவுக்கு இல்ல, லாவுக்கு பப்ளிக் அட்ரிபியூஷன் தேவையில்லை, ஆனா ரூலுக்கு கண்டிப்பா பப்ளிக் கன்சல்டேஷன் தேவை. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட், financial system faces near term risk from external uncertainty, says RBI in FSR. Financial stability report அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் RBI ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த RBI ரிலீஸ் பண்ணதுல ஸோ நமக்கு அவுட்டர் அரேனாவில இருந்தா நமக்கு ப்ரெஷர். ஸோ நம்மளோட ட்ரேடு நிறைய டேரிஃப்ஸ்னால, யூஎஸோட டேரிஃப், எஃப்டிஏ டீல்ஸ் சரி வரல, நமக்கு 150% டேரிஃப் போட்டாங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நமக்கு சாதகமா இல்லை.
ஸோ இதனாலதான் நமக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரிலீஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. And then termed risk identified, geopolitical and trade tension. நான் இப்பதான் சொன்னேன். நெக்ஸ்ட் US ஈக்விட்டி மார்க்கெட் கரெக்ஷன். ஸோ மேஜர் ஆஃப் த ஷேர் வந்து அதிகமான ஈக்விட்டி வச்சிருக்கிறது யூஎஸ் தான். ஸோ அந்த டாப் ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த டாப் ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் வந்து அவங்க ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அப்படி யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்ஸும் அஃபெக்ட் ஆகும். அது இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் வல்னரபிலிட்டிஸ், ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன் ஆஃப் ரிஸ்க் அசெட், எக்ஸ்பேண்டிங் பப்ளிக் ரிஸ்க் அசெட்னா டெட் வாங்கியிருக்காங்க, இந்த லோன் வாங்கியிருக்காங்க, லோன் ரீபே பண்ணலன்னா அதுவும் ரிஸ்க் அசெட்ஸ்ல போகும். நான் பர்ஃபார்மிங் அசெட் ரிஸ்க் அசெட்மெண்ட்ல போகும். அதெல்லாம் வல்னரபிலிட்டிஸ். ஓகேவா? நியூ ஏஜ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் கிரெடிட் அலாங் ஸ்டேபிள் காயின் சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேபிள் காயின் ஒரு புது டேர்ம். ஸோ அதை பத்தி நம்ம படிக்கணும். ஈக்விட்டி, ஈக்விட்டி ரெப்ரசன்ட்ஸ் ஓனர்ஷிப் ஷேர்ஸ். ஒரு HAL இருக்கு, இந்த HALோட ஷேர்ஸ் ஒரு 100 ஷேர்ஸ்ல ஒரு 10 ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன்னா நான் ஒரு ஓனர் மாதிரி அந்த HAL. ஆனா என்னோட ஷேர் பர்சன்டேஜை பொறுத்து நான் அந்த HALோட டெசிஷன் எடுக்கலாமா கூடாதாங்கிறது வரும். அபோவ் 51%னா ஐ கேன் டேக் அ டெசிஷன் ரிகார்டிங் த HAL. அதுக்கு கம்மியா இருந்தா முடியாது. ஓகேவா? ப்ரொவைடிங் டிவிடெண்ட்ஸ், கேபிட்டல் அப்ரிசியேஷன் பொட்டன்ஷியல், ஹை ரிஸ்க். இப்போ அந்த HALோட ஷேர் ரேட் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட காசு அதிகமா போகும், நமக்கு ப்ராஃபிட் அதிகமா வரும். கம்மி ஆயிடுச்சுன்னா கம்மியா வரும். அதுதான் ரிஸ்கே ஆகும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஆர்டினரி ஷேர்ஸ். ஆர்டினரி ஷேர்ஸ்னா ஸோ இந்த நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்கும். ஒன்ஸ் அந்த ஷேர் வேல்யூ ஏறிச்சுன்னா நமக்கு காசு ஏறும், இறங்குச்சுன்னா இறங்கும். ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா ஓட்டிங் ரைட்ஸ் ஜென்ரலா இருக்காது. நமக்கு அந்த ஷேர் ஏறி இறங்குறத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு ரெகுலரா இன்கம் வர்ற மாதிரி பார்க்கணும், லைக் டெட். ஸோ ஆர்டினரி ஷேரோட இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை கம்பேர் பண்ணா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மோர் லைக் ஏ டெட் மாதிரி. ஸோ ஃபிக்ஸட் பேமெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி டிபெண்ட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்கு. ஓகேவா? அடுத்து ஸ்டேபிள் காயின். கிரிப்டோ கரன்சிஸ் ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஆக்சுவலா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு பேங்கோ இல்ல சென்ட்ரலைஸ் ஒரு யூனிட்டியோ ஒரு கமிட்டியோ அந்த ஃப்ளோ லிக்விடிட்டி, அந்த கரன்சி லிக்விடிட்டிக்கு பொறுப்பு ஏற்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் அந்த கிரிப்டோ கரன்சி. இப்போ ஒரு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா ஒரு பேக்கப் மாதிரி, இப்போ ஒரு கோல்டோ இல்ல ஒரு US டாலரோ இல்ல ருப்பியோ இத மாதிரியான ஒரு பிசிக்கல் யூனிட்டுக்கு ஏத்த மாதிரியான கரன்சியை கிரியேட் பண்றாங்க. அதுதான் ஸ்டேபிள் காயின். இதுக்கும் பிட்காயினுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிட்காயினுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல்டோ இல்ல US டாலரோ ஏதோ ஒண்ணு பேக்கிங், ஒரு சாலிட் பேக்கிங் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இத்தனை காயின்ஸ் ரெடி பண்ணிருக்கோம்னு இருக்காது. ஆனா இப்ப இந்த ஸ்டேபிள் காயின்ஸுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோல்ட் ஆறு US டாலரோ இல்ல ருப்பியோ இல்ல ரிங்கிட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க காயினை ரிலீஸ் பண்றோம், கிரிப்டோ காயின்ஸை ரிலீஸ் பண்றோங்கிறாங்க. அதுதான் ஸ்டேபிள் காயின்ஸ். ஓகேவா? ஆக்சுவல் பிட்காயின்ஸுக்கும் ஸ்டேபிள் காயினுக்கும் ரெண்டுமே வந்து செயின் டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி தான் ரன் ஆகுது. ஆனா பேக்கப், ஒரு சாலிட் பேக்கப் வந்து ஸ்டேபிள் காயினுக்கு உண்டு, பிட்காயினுக்கு இல்ல. இதான் ஒரே வித்தியாசம். ஓகேவா? நம்ம இந்தியா வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டேபிள் காயின் பிட்காயின் பத்தினா நம்ம பெருசா உள்ள டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு அட்வைசரி டிஸ்கிரிப்ஷன் வந்து RBI நமக்கு கொடுத்துருக்காங்க. நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் a legal tender in India. ப்ரொமோட் சென்ட்ரல் பேங்க். நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஸோ அந்த டிஜிட்டல் கரன்சியை மட்டும் டிபெண்ட் பண்ணுங்கன்றதுதான் RBIயோட டைரக்ஷன். ஸ்ட்ராங் கேபிட்டல் பஃபர்ஸ் பேங்க்ஸ். நம்ம இந்த ரிப்போர்ட்ல நமக்கு பாசிட்டிவா கொடுத்துருக்குது. பேங்க், நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் ட்ரேடும் தான் அந்த அளவுக்கு இல்லை. இந்த ரெண்டும் நமக்கு ஸ்ட்ராங் பேக்கப்ல இருக்குன்னு சொல்லி RBI ரிப்போர்ட். ஓகே? ரோபஸ்ட் லிக்விடிட்டி ஃப்ளோ, மணி ஃப்ளோ வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே? ஹெல்தி பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்.
So, mark question. The recently pre-published draft rules of the labor code aims to balance worker participation with the ease of doing business. Worker participation and ease of doing business இது ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்றது தான் இந்த டிராஃப்ட் ரூலோட ஒரு பாயிண்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனு. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கலி எக்ஸாமின் தேர் பொட்டன்ஷியல் பெனிஃபிட் அண்ட் சேலஞ்ச். கிரிட்டிக்கல்னா கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஆட்ரிபியூட் அந்த ஆட்ரிபியூஷன்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸோட எழுத்து 2 pages 150 வேர்ட்ஸ் வர்ற மாதிரி மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரோம். ஓகேவா? தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா